அந்த படத்துல ஏன் தான் தூக்கமே வந்துருச்சு ஒரு பக்கத்துல. நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட வந்த படம். அதுல நாங்க ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டோம். ஆனா வந்து இப்ப ராயன் அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறாரு. மார்க் ஆண்டனில சூப்பரா பண்ணிருப்பாரு. ஸோ அவருடைய வாய்ஸே அவர் என்ட்ரியே வேற லெவல்ல இருக்கும். சார் வரும்போது கைத்தட்டுல விசிலு கிசிலு. ஸோ எல்லாமே ஒரு படத்துல இது பெஸ்டா இருந்தா படம் படமே பெஸ்டா இருந்தா தியேட்டருக்கு போறோம் தெறிக்க விடுறோம் படம் பிளாக் பஸ்டர் அடியும். ஃபர்ஸ்ட் படம் வந்து பாண்டியன் எடுத்தாரு. அதுல அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அதை விட இந்த படம் கொஞ்சம் அட்டகாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஆர் ரகுமான் 2 சாங் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சாங் சொல்ற மாதிரி இல்லாம சாங் வேற லெவல்ல இருக்கு. ராயன் நம்ம தனுஷ் சார் படம். அதாவது மில்லர் படம் வந்து ரொம்ப, அதாவது நாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். ஆனா மில்லர் படம் அப்படியே அட்டு ஃபிளாப்பு. அந்த படத்துல ஏன் தான் தூக்கமே வந்துருச்சு ஒரு பக்கத்துல. நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட வந்த படம். அதுல நாங்க ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டோம். ஆனா வந்து இப்ப ராயன் அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறாரு. இந்த படம் நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம். அதே மாதிரி வந்து இதுல வந்து ஏஆர் ரகுமான் சார் மியூசிக் கொடுத்துருக்கிறாரு. ஸோ வந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அண்ணன் செல்வராகவன் அண்ணன் நடிச்சிருக்கிறாரு. அவரோட படங்கள்ல எல்லாமே பார்த்துருக்குறேன். ரொம்ப ஒரு நேச்சுரலா இருக்கும் நடிப்பு. ரொம்ப பிரமாதமா நடிப்பாரு. தனுஷ் சார் பத்தி சொல்லணும்னா கேரக்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் படம் நீங்க காதல் இதுல இருந்து துள்ளுவத இளமையில இருந்து பார்த்துருக்கேன். துள்ளுவத இளமை, அப்புறம் காதல் கொண்டேன், திருடா திருடி, அதுக்கப்புறம் தேவதை கண்டேன். இந்த மாதிரி படம்லாம் நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு தனுஷ் சார். ஸோ இந்த வரிசையில பார்க்கும்போது நாங்க மில்லர் படம் வந்து பயங்கர எதிர்பார்ப்போட வந்தோம். ஆனா அது எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். ஆனா இந்த மாதிரி படம் நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த ராயன் படம் அவரே டைரக்டர் பண்றதுனால படம் வந்து நம்புறோம், நல்லா இருக்கும், எதிர்பார்ப்போட இருக்கிறோம். அந்த படத்தை பார்க்கணும்ட்டு நாங்க அவ்வளோ இருக்கிறோம். ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருந்து பார்ப்போம். எஸ் ஏ சூர்யா அவரை பத்தி சொல்லணும்னா நியூ படம் குஷி, நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணன் ஃபேனு. ஸோ இந்த படம்லாம் பார்க்கும்போது அவருடைய ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம விஷால் படம் நடிச்சார் ஒன்று, மார்க் ஆண்டனில சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய வாய்ஸே அவர் என்ட்ரியே வேற லெவலில் இருக்கும். சார் வரும்போது கைத்தட்டுல விசிலு கிசிலு. ஸோ உண்மையாலுமே ஒரு நல்ல மனுஷன் எஸ் சூர்யா சார். அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ஆவலாக இருக்கும் நாங்கள் படம் பார்க்கணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தோம் இப்போதான் பார்த்து எத்தனை டைம் தான் பார்க்கறதுன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து நம்ம லூப்லேயே போயிட்டு இருக்கு அந்த ட்ரெய்லர். ஸோ என்னன்னா வந்து இது தனுஷ் கெரியர்லேயே ஒரு 50வது படம்ன்றது வந்து ஸோ ஒருத்தரோட ஒரு பில்லர் இல்லாம ஸோ ஒரு மொத்தமா ஒரு 4-5 பில்லர் சேர்ந்து இந்த படமா வந்திருக்கு. ஆக்டர் தனுஷ் சாரு, அப்புறம் அவருடைய லெஜெண்டரி செல்வராகவன், ஸோ அப்புறம் நம்மளுக்கு இன்னும் ஒரு பெரிய லெஜெண்டரி நம்ம ஏஆர் ரகுமானோட மியூசிக்கல், அதுதான் இன்னும் பெட்டர். ஸோ அந்த மியூசிக்கல்லே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அந்த பாட்டு கேட்டிருப்போம், இன்னைக்கு அந்த பாட்டுக்கு அடிமையாவது யாருமே இல்லை. ஸோ அது இல்லாம நம்ம தலைவன் எஸ் ஜே சூர்யா வந்தாலே அந்த ஸ்கிரீன் வந்தாலே அவர் தெரியும். ஸோ மேலும் மேலும் இன்னும் கூட்டிட்டே போறாங்க அந்த படத்துல பிரகாஷ் ராஜ். ஸோ படத்துக்கு என்னன்னா வந்து ஒவ்வொரு ஆளும் பெரிய ஆளுங்களா போட்டு படத்தோட கலவையா போட்டு பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சுக்கோம் தனுஷோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு மூவியை பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து எப்படின்னா வந்து அப்படியே ஒரு படமே ஒரு ராவா இருக்கு. ஸோ வந்து இன்னுமே வந்து நம்ம இது ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும். நம்ம இந்த ட்ரெய்லர் பார்த்தப்பவே தெரியுது கண்டிப்பா. ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே நம்மளுக்கு ஏதோ சொல்ல வராங்கிறதா இருக்கு. ஆனா படம் ரொம்ப பிளாக் பஸ்டர் அடிக்கும் கண்டிப்பா சொல்றேன். இந்த கெரியர்லேயே இந்த படம் வந்து தனுஷ் வந்து இதுவாகும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஆக்ஷனுமே அவங்க வந்து அப்படியே தெரிக்க விட்டுருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அந்த சவுண்டு, மியூசிக்கல், நம்ம ஏஆர் ரகுமானோட மியூசிக்கல், சாங்கு, லிரிக்கு, ஸோ எல்லாமே பாட்டா இதை பத்தி சொல்றதா எதுவுமே ஒவ்வொன்றும் எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர். ஸோ எல்லாமே ஒரு படத்துல இது இருந்தா பெஸ்டா இருந்தா படம் படமே பெஸ்டா இருந்தா. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த படத்துக்காக தான் ஈகர்லி வெயிட்டிங். தியேட்டருக்கு போறோம், தெரிக்க விடுறோம், படம் பிளாக் பஸ்டர் அடியும். டெய்லர் வந்து தனுஷோட 50வது படம்னா அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படம் வந்து எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து பாண்டியன் எடுத்தாரு. அதுல அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அதை விட இந்த படம் கொஞ்சம் அட்டகாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். செல்வராகவன் அவங்க அண்ணன் வந்து கூட நடிச்சிருக்காரு. அவர் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் டைரக்ஷன்ல இவரை நடிக்க சொல்லும் போது ஒன்னொன்னா சொல்லி அடிச்சு இந்த டைரக்ஷன் அந்த டேக் ஒழுங்கா பண்ண சொல்லுவாரு. இப்போ ஹீரோட டைரக்ஷன்ல அவங்க அண்ணன் நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் பயங்கரமா இருக்கு. ஏஆர் ரகுமான் 2 சாங் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சாங் சொல்ற மாதிரி இல்லாம சாங் வேற லெவல்ல இருக்கு. 2 சாங்குமே அட்டகாசமா கொடுத்துருக்காங்க. நம்ம எச் ஏ சூர்யா அதே மாதிரி அரக்கன் என்ற ஒரு நடிப்புல ஒரு படம் வந்து த்ரில்லிங்கா போகும் நான் எதிர்பார்க்குறேன். சொல்றதுக்கு என்ன சொல்றது தெரியல. படத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எப்போ வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு.